இந்தாங்க டாக்டர், ஜூஸ குடிச்சிருங்க. நீ எவ்ளோ நல்ல புள்ள. என் பொண்ண கூட கீழே விழாம காப்பாத்துனல. அதுவும் கிரிக்கெட்ல எப்படி கேட்ச் பிடிப்பாங்களே அந்த மாதிரி ஹை கிளாஸா பிடிச்சல. அதோட இடுப்ப கூட என்னமா ஆட்ற பாரா. நீ அந்த ரியாலிட்டி டான்ஸ் ஷோக்கு போய் ட்ரை பண்ண வேண்டியது தானே. ஏன்னா ஹை கிளாஸா இடுப்பாட்ற. அடி பின்றது கூட ஹை கிளாஸா தான் இருக்கு. ஆக்சுவலா அப்படிலாம் அடிக்க கூடாதுதான், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உம்மண்டதான் ஷேர் மார்க்கெட் மாதிரி கிர்ன்னு ஏறுதே, அத கண்ட்ரோல் பண்ணணும்ல. நல்லது நல்லது. இந்த ஜூஸ குடிச்சேன்னா உனக்குள்ள இருக்கிற கோவம்லாம் தணிஞ்சு போயிடும். என்ன அப்புறம் யாரையும் மிரட்டாத, சரியா? யாரையும் இல்ல, ஒரே ஒருத்தனை மட்டும்தான் மிரட்டுவேன். அவன் மனுஷன்னு சொல்றதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவன். அவனை மனுஷன்னு சொல்றது பாவம் தான். அவன் உங்களுக்கு மட்டும் இல்ல, அவன் யாருக்குமே மாப்பிள்ளையாக லாய்க்கு இல்லாதவன். ரஞ்சன், நீங்க வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சா செம்மையா இருக்கும். ஐயோ மனோரமா, எனக்கு தான் மூளை கெட்டு போச்சு. உனக்கு போய் இந்த ஜூஸ குடுக்க வந்தேன் பாரு. நான் என்னமோ நீ திருந்தி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா எங்க நீ எங்க திருந்த போற? திருந்தவே மாட்டேன். முதல்ல எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க எப்படி இப்படி திருந்துனீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட இருந்து இந்த ஜூஸ பிடுங்குனீங்க, இப்ப குடிக்க வைக்க அழகிறீங்க. இந்த மனமாற்றம் எப்படி? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த ஊர்ல டிராபிக் கூட கம்மியாகலாம், அதுவும் ஏன் மனசு மாறுமா உனக்காகவா? என்னைக்குமே நடக்காது, புரிஞ்சுதா? இந்த ஜூஸ்ல உன் பேர் எழுதி இருக்கு. அதனால நான் இத குடிச்சேன்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும். அதனாலதான் உனக்கு குடுக்க வந்தேன். இந்தா குடி. நீங்க இவ்ளோ அன்பா எனக்கு குடிக்க கொண்டு வந்திருக்கீங்க, நான் எப்படி இதை மறுக்க முடியும்? தேங்க்யூ. நீங்க இப்படி அன்பா தந்தத நான் எப்படி மறுக்க முடியும்? குடி. டாக்டர் சிவா எங்க போனாரு? நந்தவண்ணா, டாக்டர் சிவா அவர் எங்கயாவது நீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியாது, நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். அவரோட ஃபேவரட் லெட்டர் கொடுக்கணும். சரி பாப்போம். இந்த சிவா அண்ணா எங்க போனாருன்னே தெரியல. ஷேர் பண்ணிக்கலாமா? ஒண்ணும் வேணாம். நீங்க டாக்டர் சிவாவை பாத்தீங்களா? நீங்க டாக்டர் சிவாவை எங்கயாவது பாத்தீங்களா? என்கிட்ட ஏன் கேக்குற? ஆக்சுவலா இப்பெல்லாம் சிவாவை தேடணும்னா ஒன்ன தேட வேண்டியிருக்கே. தேடு தேடு. டாக்டர் சிவாவை நீ எவ்வளவு தேடணுமோ அவ்வளோ தேடு. ஜஸ்ட் ஒரே ஒரு முறை என்னோட கேம் ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் சிவா உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டான். நீ அவனை தேடிக்கிட்டே இருப்ப. இப்போ இந்த டாக்டரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கரண்ட் இப்பதான் போகணுமா?
இப்போ இந்த இருட்டை சாதகமாக பயன்படுத்தி என்னோட ரவுடிங்க டாக்டர் சிவாவை இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு போயிடுவாங்க. என்ன திடீர்னு கரண்ட் போயிருச்சு? ஆ, சக்தி, டே தர்மா, என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு, என்னன்னு பாரு. நான் இது வந்துடுறேன். டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட பலியாடு காலி. சரி வா, இவனை தூக்கலாம். ஹே வேணாண்டா, இந்த கார்பெட் இருக்குல்ல, அதுல சுத்தி தூக்கிட்டு போலாம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சரிடா, வா வா. நில்லுங்க. இவ பார்த்துட்டானா மொத்த பிளானும் கெட்டுரும். இது பாருங்க, என்னோட துப்பட்டா இதுல மாட்டிட்டு இருக்கு. சாரிங்க, சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். நீங்க என்ன கொண்டு போறீங்க? கார்பெட்டா? ஆமா ஆமா. இந்த இருட்டுல இதை எங்க எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு? இல்ல, இதுல கண்ணாடி உடைஞ்சிருச்சு. யார் காலையாவது குத்திருச்சுன்னா இருட்டா வேற இருக்கே, அதான் வெளியே கொண்டு போறோம். அங்கேயே கிளீன் பண்ணிடுறோம். சரி, ஓகே. சரி. டாக்டர் சிவா எங்க போனாரு?
டாக்டர் சிவா, ஓ காட், ஆல்ரெடி இந்த அனல் தாங்க முடியல, பார்த்ததுக்கு லைட் வர போச்சு. இங்க பாருமா, அமைதியாரு, உட்காரு. கரண்ட் இப்போ வந்துருமா, நீ கொஞ்சம் பொறுமையா உட்காரு. இப்படி கேவலமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஏம்மா, நீ என்ன பேசுற? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு இவ்வளவு கேவலமான புத்தியான்னு நினைப்பாங்க. இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்படாதீங்க, கரண்ட் வந்துடும். இங்க பாருங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்க. எல்லாரும் சங்கடப்படுறாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் பாருங்க. பாக்குறேன். ஆனா நீங்க என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஜெனரேட்டராவது வச்சிருக்கலாம்ல. எனக்கு என்னவோ வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்க மாதிரி தோணுது. அப்பதானே அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்க குறை யாருக்குமே தெரியாது. இல்ல சம்மதி, அப்படிலாம் எதுவும் இல்ல. தோ இப்ப கரண்ட் வந்துரும். இப்ப வந்துரும். தர்மா, தர்மா எங்க போனானோ? எந்த ப்ராப்ளமும் இல்ல, இருங்க போய் பாக்குறேன். நீ ஒண்ணு பண்ணு, இவங்களுக்கு லைட்டை காட்டு, லைட்டை காட்டு. ஏய், இத நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? ஒரு பக்கம் கரண்ட் போயிருச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா குதி குதின்னு குதிக்கிறாங்க. அவங்க இதுல மோதி இருந்தாங்கன்னா புது ப்ராப்ளம் உருவாயிருக்கும். வைங்க. இல்ல ஆண்டி, இந்த கார்பெட்ல கண்ணாடி துண்டு இருக்கு, கீழே வச்சா யார் காலையாவது குத்திரும்ல, அதான் கொண்டு போறோம். அட லூசே, அவங்க திட்டுறது எனக்கு வலிக்குது. நீ கண்ணாடி குத்திருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, கீழே வை. ஏய், கீழே வைடா. நீங்க மெதுவா வைக்கிறத பார்த்தா உள்ள ஏதோ ஆளை சுருட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அட கார்பெட் தானே, கீழே போடு. அவ்வளவுதான். சரி பாப்போ, கரண்ட் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு போய் பாரு. அறிவு கட்டவனு. அடடா, டாக்டர் சிவா எங்க போனாருன்னு தெரியலையே. சக்தி, சிவானாவை பாத்தியா? இல்ல, எங்க போனாருன்னு தெரியல. நீங்களும் தேடிக்கிட்டே இருங்க. நானும் தேடுறேன், எங்கேயாவது பார்த்தா நான் உனக்கு சொல்றேன். ஓகே. பொண்ணை காப்பாத்துறவன் முதல்ல தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். ரஞ்சன் ஏன் அப்படி சொன்னா? ஐயோ கடவுளே, டாக்டர் சிவா ஏதாவது ஆபத்துல இருக்காரா என்ன? சித்தி, சித்தி, ஓடினா. அந்த கிழவி திரும்ப வரத்துக்குள்ள அவனை வெளியே கொண்டு போங்க. போங்க போங்கடா, சீக்கிரம் போங்க. ஐயோ டேய், அந்த கிழவி வரடா. ஏய் சக்தி, இங்க பாருடி, உங்க அக்காவுக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. கரண்ட் வேற போயிடுச்சு, எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. நீ வேற சிவா சிவான்னு தேடிட்டு இருக்க. சித்தி, ரஞ்சன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது. அவனாலதான் டாக்டர் சிவாவோட உயிருக்கும் ஆபத்து. அடியே அறிவு கட்டவளே, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பாவம் அந்த மாப்பிள்ள அப்பாவியா இருக்காரு. டாக்டர் சிவா பேரை சொன்னாவே அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்கி போயிடுறாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த டாக்டர் சிவாவுடைய ஜூஸ நான் குடிக்கிறதுக்கு வாங்கினேன்ல, அவன் என்ன கூப்பிட்டு, நீங்க மட்டும் இந்த ஜூஸை குடிச்சீங்கன்னா அவன் என் ரத்தத்தை குடிச்சிடுமா? யாரு? நீங்க யார் கையில இருந்து ஜூஸ் கிளாஸை புடுங்குனீங்களோ அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டாக்டரா? ஐயோ ப்ளீஸ், நீங்க அவங்க கிட்ட போய் திரும்ப கொடுத்துருங்க, இல்லனா இதுக்கும் அவன் என்னதான் பழி வாங்குவான். டாக்டர் சிவா அவனை மிரட்டி இருக்கான். எவ்வளவு பயப்படுறான் தெரியுமா? பெருசா வந்துட்டான். ஒருவேளை இந்த ரஞ்சன் அந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்துட்டானா? இப்பவே போய் அவங்க கிட்ட கேக்குறேன்.
ஐயோ அம்மா தாயே, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, புரியுதா? ஆனா சித்தி நீங்க போதும், வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. உனக்கு அறிவே கிடையாது. முதல்ல இந்த வீட்டுக்கு கரண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தேடிக்கோ. ஈன்னு பல்லளிக்கிற சிவாவ, அந்த கண்ணத்துல குழி விழுந்தவன பாய்த்தியக்காரி. ஐயோ, இந்த லைட் எப்ப வரும்னு தெரியலையே. டே தர்மா, சித்தி சித்தி ஒரு நிமிஷம். இந்த கார்பெட் எதுக்கு எங்க போட்டுட்டு போனாங்க? சக்தி, இதெல்லாம் நீ யோசிக்கிறத விடு. முதல்ல டாக்டர் சிவாவை தேடு. டாக்டர் சிவா, ரஞ்சனை கண்டிப்பா நம்ப முடியாது. இந்த ரஞ்சன் நிஜமா எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றானா என்ன? என்ன ஆனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ரஞ்சனை கண்டிப்பா நம்ப முடியாத. இருட்டுல எல்லா ரகசியமும் இன்னும் ஆபத்தானதா மாறிடும். இப்போதைக்கு அது பாக்ஸ்ல தான் இருக்கு, அதனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அது வெளியே வந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் கத்தலும் கதறலுமா இருக்கும். ஐயோ, இந்த ஏழைங்க வீட்டோட ப்ராப்ளமே இதுதான். கரண்ட், தண்ணி இதெல்லாம் நம்பவே முடியாது. இப்ப நான் என்னோட பிளானை எப்படி முடிக்கிறது? என்ன பிளான் சின்ன மம்மி? நந்து, நான் என்ன சொல்றேன்னா, கரண்ட் போயிடுச்சுல, சோ பாரு, குருக்களுடைய எல்லா பிளானுமே வீணா போயிடுச்சு. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல? ஆக்சுவலா சின்ன மம்மி, நீங்க சிவானாவை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் இல்ல நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. என்னடா இது, எல்லாருமே சிவானாவை தேடுறாங்க. எங்க போனாருன்னே தெரியலையே. இன்னும் இந்த லட்டுக்குள்ள இருக்கிற மருந்தை கூட நான் தரல. ஒருவேளை அவருக்கு உடம்பு மறுபடியும் சரியில்லாம போயிடுச்சோ? சின்ன மம்மி, நான் உடனே போய் பார்க்கறேன். சிவாவையும் சக்தியையும் ஒரு வழி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என் பிள்ளையோட வாழ்க்கை கெடாம காப்பாத்தணும். இவன் ஜூஸை குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிட போகுது. சீக்கிரம் தூக்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கிரீஷ், போதும் போதும், நிப்போ. மாம், நீங்க தானே வெங்காயம் வெட்ட சொன்னீங்க. ஆனா இந்த இருட்டுல கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்ல. கிரீஷ், பேக் எங்க? ரிலாக்ஸ், பேக் இங்க தானே இருக்கு.